பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், உங்களுக்கு நேரே, உங்களுடைய குடும்பத்திற்கு நேரே தேவன் தம்முடைய வார்த்தையாகிய வசனத்தை அனுப்புகிறார். எல்லாருடைய கட்டுகளை நான் இன்றைக்கு கலண்டு போகச் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நாம் வாசித்த இந்த வேத வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிற டைம்ல அவர்கள் தேவனை நோக்கி துதித்து ஜெபித்து பாட ஆரம்பித்தார்கள். அவர்கள் பாடி துதிக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த சடுதியிலே தேவன் தம்முடைய வல்லமையோடு அங்கு இறங்கி வந்தார். எல்லா கதவுகளும் திறந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிடுச்சு என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். யார் அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ, யார் அதிகமாய் அவருடைய சமூகத்தில் ஜெபித்து அவரை ஆராதிக்கிறார்களோ, அவர்களை எந்த மனுஷீக வல்லமைகளுடைய கட்டுகளும், எந்த சத்துவனுடைய கட்டுகளும் ஒரு நாளும் கட்ட முடியாது. காரணம், என்னுடைய துதிக்கு இருக்கிற வல்லமை, என்னுடைய ஜெபத்திற்கு இருக்கிற வல்லமையினாலே எல்லா கட்டுகளை என் இயேசு உடைத்து போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அநேக காரியங்களினால் கட்டப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, துதிக்க ஆரம்பியுங்கள், ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் உங்கள் வீடுகளில் ஜெபித்து துதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஸ்தோத்திரம். எல்லாருடைய கட்டுகளை என் இயேசு கலண்டு போகச் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வேதத்தில் நாம் அடிக்கடி வாசிக்கிற வார்த்தை, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் என்கிற ஒரு வார்த்தை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய பிரதானமான நோக்கமே கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக. எஸ் லார்ட், பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வார்த்தையின் நிறைவேறுதலின் படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த அந்த நாட்களிலிருந்து யாரெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, எல்லாருடைய கட்டுகளை இயேசுவானவர் கலரச் செய்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். வியாதியினால் கட்டப்பட்ட, வருடக்கணக்காய் கட்டப்பட்ட அநேகருடைய வியாதிகளை ஆண்டவர் கட்டவிழ்த்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை பல வருஷங்களாய், சில மாதங்களாய், தொடர்ந்தேர்ச்சியாய் சில வியாதியினால் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? பாரம்பரியமாய் சில வியாதிகள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கட்டி வைத்திருக்கிறது. நாங்கள் அநேக மருந்து மாத்திர, அநேக டாக்டரை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு தெளிவான மீட்பு இல்லையே என்கிற ஏக்கத்தோடு, வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாருடைய கட்டுக்களையும் நான் இன்றைக்கு கலண்டு போகச் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், உங்கள் வியாதியை காட்டிலும் நீங்கள் பின்பற்றுகிற இயேசுவினுடைய வல்லமை பெரிதாய் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது அனுபவிக்கிற எல்லா வியாதியிலிருந்து இயேசு உங்களை குணமாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லா வியாதியினால் சத்துரு உங்களுடைய குடும்பங்களை கட்டி வைத்திருந்தாலும் இயேசு அவைகள் எல்லாவற்றிலும் இன்று உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 2, பிசாசின் கையில் அகப்பட்ட, பிசாசினால் கட்டப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இன்றைக்கும் சத்துருவானவன் அநேகருடைய குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிறான்.
அநேக கட்டுகளினால அவருடைய கையின் பிரயாசங்களை, அவருடைய சம்பாத்தியங்களை, அவருடைய தொழில்களை இன்றைக்கும் சத்துருவானவன் கட்டி வைத்திருக்கிறான். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள், ஒருவேளை எங்களுக்கு சத்துருதான் இந்த பிசினஸ், இந்த கையின் பிரயாசங்களை கட்டி வச்சிருக்கிறான், சத்துருவின் மூலமாகத்தான், சில மந்திரவாதத்தின் பிள்ளி சுனியத்தின் மூலமாகத்தான், சில அசுத்த வல்லமைகள் மூலமாகத்தான் எங்க குடும்பம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்கிற வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நான் இன்றைக்கு எல்லாருடைய கட்டுக்களை கலண்டு போக செய்வேன் என்று இயேசு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்கள் வீட்டில் யாரை கட்டி வைத்திருக்கிறானோ, எதை கட்டி வைத்திருக்கிறானோ, அத்துணை கட்டுகளும் இன்றைக்கு கலண்டு விழும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கிற இடத்தில் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் இருக்கிற இடங்களில் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு பவுலுடைய சிறைச்சாலையிலே திடீரென்று தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து எல்லாருடைய கட்டுக்களை கலண்ட போக செய்தது போல உங்க குடும்பத்தில் அவன் கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுக்களை இன்றைக்கு நான் கலண்டு விழச் செய்வேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்ப ஆரம்பிங்க, நம்ப ஆரம்பிங்க. தாவீது சொல்லுகிறான், பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. இன்றைக்கும் சில பாதாளத்தின் கட்டுகளினால சத்துருவானவன் அநேகருடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறான். மரணம், எதெடுத்தாலும் மரண பயம், எது என்ன சின்ன தோல்விகள் ஏமாற்றங்கள் வந்தாலும் மரணத்தை குறித்து சிந்திக்கிற ஒரு எண்ணம். ஒருவேளை அப்படிப்பட்ட பாதாளத்தின் கட்டுகளோடு இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். பாதாளத்தின் கட்டுகளினால் கட்டப்பட்ட எல்லாருடைய கட்டுகளை நான் இன்றைக்கு கலண்டு விழச் செய்வேன் என்று இயேசு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட்! எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறீர்கள்? வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் அவருடைய தோள்களை கட்டி வைத்திருக்கிறான், அவருடைய இடுப்புகளை கட்டி வைத்திருக்கிறான், அவருடைய நாவுகளை கட்டி வைத்திருக்கிறான் என்று வேதத்தில் அநேக வசனங்களை நாம் வாசிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, அவன் எந்த பார்ட்டை கட்டி வைத்திருந்தாலும் இன்றைக்கு என் தேவன் அந்த கட்டுக்களை எல்லாம் கலண்டு விழச் செய்ய போகிறார். நான் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகளுக்காய் நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ரட்சிக்கப்படாமல் ஒரு சிலருக்காய் நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போனது போல உங்க ஜெபத்தின் சத்தத்தை பார்த்து, உங்க துதியின் சத்தத்தை பார்த்து எல்லா கட்டுக்களை கர்த்தர் இன்றைக்கு கலண்டு போக செய்ய போகிறார். இந்த வசனத்தின் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா, பவுலும் சீலாவும் கர்த்தரை ஆராதித்தார்கள். அவர்கள் கட்டுக்களைத்தான் கர்த்தர் உடைத்து போட்டிருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் ஆராதித்ததின் பிரதிபலனாய் இவர்கள் கட்டுகள் மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலை கைதியில் எத்தனை கைதிகள் இருந்தார்களோ எல்லாருடைய கட்டுகளை கட்டவிழ்த்து விட்டாராம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்க குடும்பத்தில் நீங்க மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், நீங்க மாத்திரம் ஆவிக்குரிய நிலைமையில முன்னேறின நிலைமையில் இருக்கலாம். ஒருவேளை உங்க கணவரோ மனைவியோ உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய பிள்ளைகளோ இன்னைக்கும் உலகத்தினால பாதாளத்தின் கட்டுகளினால, வியாதிகளினால, சத்துருவின் கையினால் வந்த கட்டுகளினால ஒருவேளை கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் செபிக்க ஆரம்பியுங்கள், இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். நான் சொல்லுகிறேன், உங்கள் துதியின் வைத்து, உங்கள் செபத்தை வைத்து உங்க குடும்பத்தில் கட்டப்பட்ட எல்லாருடைய கட்டுக்களை இயேசு இன்றைக்கு கலண்டு விழச் செய்ய போகிறார். Praise God, hallelujah. இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். எத்தனை வருடங்களாய், எத்தனை மாதங்களாய் சொத்துர உங்க குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற அநேக கட்டுக்கள் இன்றைக்கு கலண்டு விழப்போகிறது. இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே தேவனுடைய வல்லமை சடுதியாய் இறங்கி வரப்போகிறது. உங்க குடும்பத்தின் மேல் இருக்கிற சில பாதாள கட்டுகளை, சில மரண கட்டுகளை இன்றைக்கு இயேசு தம்முடைய வார்த்தையை அனுப்பி, தம்முடைய வல்லமை அனுப்பி அவைகளை கலண்டு விழச் செய்ய போகிறார். ஓ பிரைஸ் காட்! எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ
அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் செபிக்கிறார். ஆண்டவர், இப்பொழுது நீங்கள் செபிக்க ஆரம்பிங்கள், என்னோடு சேர்ந்து இணைந்து செபிக்க ஆரம்பிங்கள். நீங்கள் செபிக்க செபிக்க அநேக கட்டுகள் பரலோகத்தில் இன்றைக்கு கட்டவிழ்க்கப்பட போகிறது. இன்றைக்கு தேவன் உங்களுடைய குடும்பத்திற்காய், உங்கள் எதிர்காலத்திற்காய், உங்களுடைய வாசலுக்காய், சபைக்காய், ஊழியத்திற்காய் அநேக கட்டுக்களை பரலோகத்தில் கட்டவிழ்க்க போகிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். எஸ் லார்ட், எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போகட்டும் ஆண்டவரே. வியாதியோடு இந்த சத்தத்தை கேட்கிறாங்களா? மரண பயத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறாங்களா? அநேக கஷ்டத்தோடு, அநேக ஏமாற்றம் தோல்வியோடு இந்த சத்தத்தை கேட்கிறார்களா? எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போவதாக இந்த வார்த்தையின் வல்லமை அவர்கள் மேல, அவர்கள் குடும்பத்தின் மேல இப்பொழுது இறங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டவிழ்த்து விடுகிற இயேசு என் ஜனங்களை கட்டவிழ்த்து விடுவீராக. எல்லாருடைய கட்டுகளும், எவைகளை சத்துரு கட்டி வைத்தானோ அத்துணை கட்டுகளும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால கலண்டு விழுவதாக. ஒரு வல்லமை இறங்கி அற்புதத்தை செய்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு விழப்போகிறது. கட்டவிழ்க்கிற இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.